நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த ஒரு அறிவிப்பில் காவிரி நதிநீர் சிக்கலில் தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் கர்நாடக அரசு, துணை போகும் இந்திய ஒன்றிய அரசு, கையாலாகாத தமிழ்நாடு அரசு ஆகியவற்றை கண்டித்தும், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மின் கட்டண உயர்வுக்கு காரணமான திமுக அரசை கண்டித்தும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைந்த சோழமண்டலம் சார்பாக தஞ்சாவூரில் வரும் 24/7/2024 அன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும், இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் 24/7/2024 மாலை 4 மணி அளவில் தஞ்சாவூரில் உள்ள ஜூபிட்டர் திரையரங்கம் அருகில் நடக்கவுள்ளது. தமிழ் தேசிய தத்துவ பேராசான் ஐயா பே. மணியரசன் தலைமையில் இந்த ஒரு கூட்டம் நடக்கவிருக்கிறது. இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், நாம் தமிழர் உறவுகளும், பொதுமக்களும் பெரும் திரளாக பங்கேற்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று அந்த ஒரு அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மின் கட்டண உயர்வு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காளியம்மாள் அவர்கள் பங்கேற்கவில்லை என்பது மிகப்பெரிய ஒன்றாகவே பேசப்பட்டு வந்தது. அது மட்டுமல்லாது, இவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிறாரா என பலரும் கேள்வியும் கேட்டு வந்தனர். இதுதான் திமுக அரசிற்கு வேண்டும் என்று பல கருத்துக்களையும் முன்வைத்து வரும் இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்டிப்பாக காளியம்மாள் கலந்து கொள்வார் என்ற ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. ஏற்கனவே திமுக அரசு நாம் தமிழர் கட்சி மீது பல்வேறு புகார்களை கூறும் இந்த ஒரு சமயத்தில் காளியம்மாள் ஏன் ஞாயிற்றுக்கிழமை நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது பல மக்களின் கேள்வியாகவே இருந்து வருகிறது.